வணக்கம் மக்களே. இபிஎஸ் தலைமையில் இறங்கிய பேரிடி. டிடிவி தினகரன் போட்ட அதிரடி கண்டிஷன். அதிமுக கோட்டையில் நடக்கிற ஒரு ரகசிய டீலை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில்தான் போட்டியிடப் போவதில்லை என்ற அதிரடி முடிவை அறிவித்துள்ளார். கடந்த மாதம் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடப் போவதாக கூறி வந்த நிலையில் தற்போது திடீர் இந்த பின்வாங்கலை அவர் அறிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு வியப்பை ஏற்படுத்தியுள்ளதுனே சொல்லலாம். அதிமுகவுக்கும் தமக்கும் இடையே இருந்தது வெறும் குடும்ப சண்டை மட்டுமே என்று குறிப்பிட்ட அவர் கடந்த 2021 தேர்தலிலே தாங்கள் இணைந்திருந்தால் திமுக வெற்றி பெற்றிருக்காது என்றும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உள்ளார். தேர்தலில் தான் போட்டியிடாவிட்டாலும் தனது கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதே தனது பிரதான ஆசை என்று தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டுள்ள தினகரன் அவர்கள் இதன் மூலம் தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்ற தனது விருப்பத்தையும் மறைமுகமாக வெளிப்படுத்தியுள்ளார். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் நீடிக்கும் தினகரன் மற்றும் ஜெயலலிதாவின் வளர்ப்பில் வந்த தாங்கள் அனைவரும் தற்போது மீண்டும் ஒன்றிணைந்து விட்டதாக கூறியுள்ளனர். இருப்பினும் தினகரனின் இந்த அமைச்சர் பதவி குறித்த விருப்பம் அதிமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியலில் இதுவரை கூட்டணி ஆட்சி என்ற முறை நடைமுறையில் இல்லை என்பதோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தரப்பில் இது குறித்து இதுவரை எந்த ஒரு பச்சை கொடியும் காட்டவில்லை. எனவே அமமுகவினருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கும் தினகரனின் கோரிக்கை வரும் தொகுதியில் பங்கீடு மற்றும் ஆட்சி அதிகார பகிர்வில் அதிமுக மற்றும் அமமுக இடையே புதியதொரு இழுபறியையோ அல்லது பிளவையோ ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்ற அதிரடி முடிவை யாரும் எதிர்பார்க்கவில்லைன்னு சொல்லலாம். மேலும் இந்த தகவல் தான் இபிஎஸ் தலையில் இறங்கிய ஒரு பேரிடி. டிடிவி தினகரன் போட்ட அதிரடி கண்டிஷன் அதிமுக கோட்டையில் நடக்கும் ரகசிய டீல் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த மாதம் கோவில்பட்ட தொகுதியில் போட்டியிடப் போவதாக கூறி வந்த நிலையில் தற்போது இவர் திடீர் பின்வாங்கலை அவர் அறிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளதுனே சொல்லலாம். அதிமுகவுக்கும் தமக்கும் இடையே இருந்தது வெறும் குடும்ப சண்டை மட்டுமே என்று குறிப்பிட்ட அவர் கடந்த 2021 தேர்தலில் தாங்கள் இணைந்திருந்தால் திமுக வெற்றி பெற்றிருக்காது என்று தனது ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.